போய் ஓவர்டேக் எடுத்து போகணும் அப்படிங்கிறத இன்றைக்கி கஷ்டம் பாருங்க. அந்த ஸ்கூல் ரொம்ப சிரமம் இருக்குது. ஏன் இப்படி ஓட்டாருன்னு தெரியலிங்க. நாங்கள் அடாடே அப்பப்போ அந்த டூ வீலருங்க உண்மையே கேமராவில் அவ்வளோ ஜூம் பண்ண முடியலிங்க. இந்த ரெண்டு பேர் டூ வீலரிங்க ஹெல்மெட் போடாமல் கூட போகிறாங்க. பரவாயில்ல, நல்லதுங்க. பைக்கில் பார்த்தீங்களா, லெஃப்ட் ஒருத்தர் வர ரைட் ஒருத்தர் வர, அது பல்ஸ் இருக்குங்க. அப்படி இப்படி இந்த சப்பாத்தி அப்படி திருப்பி போகிற மாதிரி இந்த வண்டி அப்படி ரைட் சைடு ஒரு திருப்பி லெஃப்ட் சைடு ஒரு திருப்பி ஓவர்டேக் எடுத்துருங்க. ஆப்போசிட் அந்த ஆட்டோ டூ வீலர் அப்போ இங்கே ஒரு வண்டி எங்கே நிறுத்தி போயிருக்காங்க. ஏங்க அவங்க நடுவில் நிறுத்திக்கலாம், நடுவில் வெள்ளை போட்டு நிறுத்திங்கன்னா சௌரியமாக இருக்குங்க. அவங்க இருக்குங்க. க்ரெயின் எல்லாம் நிற்கிதுங்க, பெரிய பெரிய க்ரெயினுங்க. என்ன ரீசன் தெரியலைங்க, ரொம்ப டிராஃபிக் நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ அப்படியே நம்ம வர விலகி இருக்கு. இந்த லெஃப்டில் ஆட்டோவும் போக மாட்டேங்கிறாரு, அண்ணன் ரைட்டில் அவரும் போக மாட்டேங்கிறாருங்க. சரி விடுங்க, மேலே போவோம். அப்படியே ஷிஃப்ட்டுக்காருங்க, அப்படியே இருந்து லெஃப்ட்லேயே வச்சு அப்படியே உள்ளே ஏறாருங்க. லெஃப்ட்டில் டூ வீலர் போகுதுங்க. இந்நேரத்துக்கு இப்படி ஓட்டுறதுங்கிறது கொஞ்சம் தவறு தாங்க, சிரமங்க. டூ வீலருக்கும் இது பண்ணணுங்க. ஸோ நம்ம இந்த லெஃப்ட்டில் வச்சு ஓட்டிட்டுங்க டக்குன்னு வந்து உள்ளே ரைட்டில் ஏறாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவர் லெஃப்ட்டு வச்சு ஓட்டிருக்கணுங்க. ஆனால் ஏன் உள்ளே வந்து ஏறாருன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. ஒரு லேன் பிடிச்சா அப்படியே அந்த லேனில் ஓட்டிக்கணுங்க. இப்போ நம்ம ஆட்டோ ஓவர்டேக் பண்ண முடியலைங்க. அந்த கார் முன்னாடி வரவரை நம்ம என்ன பண்ணுவாங்க, அப்படியே பின்னாடி ஒதுங்கிட்டோம் வண்டிக்கு பின்னாடி, அவ்வளோதாங்க. ஸோ இந்த லெஃப்ட்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துங்க, அப்புறம் உள்ள ரைட்டு சொருகிறது, இதெல்லாம் எனக்கு கேட்டால் சிரமங்க, ரொம்ப கஷ்டங்க. பார்த்தீங்களா, இந்த ஆட்டோக்காரருங்க டக்குன்னு உள்ளே பூந்தார், அப்படியே அந்த வண்டி எடுத்தார். அந்த ஓம்னிக்காரரு அப்படியே லெஃப்ட்டு உள்ளே வந்தாருங்க, மெதுவாக அப்படியே ஏறினாருங்க உள்ள. ஸ்லோ மூவிங் ட்ராக்காக இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக போகணுங்க. லெஃப்ட் ரைட்டெல்லாம் போய் ஓவர்டேக் எடுத்து போகணும் அப்படிங்கிறதால இன்றைக்கி கஷ்டம் பாருங்கள். அந்த டூ வீலருக்கு ரொம்ப சிரமங்க. ஏன் இப்படி ஓட்டாருன்னு தெரியலிங்க. அங்கே வருங்க அடாடே அப்பப்போ அந்த டூ வீலருங்க உண்மையாகவே கேமராவில் அவ்வளோ ஜூம் பண்ண முடியலிங்க. இந்த ரெண்டு பேர் டூ வீலரிங்க ஹெல்மெட் போடாமல் கூட போகிறாங்க. பரவாயில்லைங்க, நல்லதுங்க. சேஃப்டி கரெக்டாக ஃபாலோ பண்ணுற ஆளுகள் இருப்பாங்க போல இருக்குங்க. அப்படியே அந்த காரு அப்படி தொட்டு அணைச்சிட்டு போகிறாருங்க. சிரமம் தான். நிறைய இந்த லெஃப்ட்டில் வந்துகிட்டே இருக்குதுங்களா, அதனால் அவரால் லெஃப்ட்லேயும் போக முடியலிங்க. ரைட்டில் நம்மளுக்கு பின்னாடி வந்துட்டு புளிச்சுங்கிறாருங்க, முடியல. இப்போ பாருங்கள், லெஃப்ட்டு விடுறேன் பாருங்கள், அவர் என்ன அழுத்துனாங்க, அப்படி ஒரு அழுத்துங்க பாருங்கள். அந்த பைக்கர் வந்து மதிக்கவே இல்லை அவர். பாருங்க ஆறு நடிச்சுங்க வருவாருங்க. அப்பா, இந்த வண்டி தாங்க நான் சொல்கிறேன். இந்த வண்டி பார்த்துருப்பீங்க. அது என்ன அவ்வளோ ஹை ஸ்பீடுன்னு தெரியலிங்க. எனக்கு ஆர்டிஓலலாம் லிமிட் இருக்குங்கிறீங்க. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாள் 60-70 போனால் அது நம்ம வண்டி ஓவர்டேக் எடுத்துகிட்டு போதுங்க லோடோட. பைக்கர் பார்த்தீங்களா, லெஃப்ட்டில் ஒருத்தர் வராரு, ரைட்டில் ஒருத்தர் வராரு. அது அந்த பல்ஸ் இருக்காருங்க. அப்படி இப்படி இந்த சப்பாத்தி அப்படி இப்படி திருப்பி போடுற மாதிரி இந்த வண்டி அப்படி ரைட் சைடில் ஒரு திருப்பு, லெஃப்ட் சைடில் ஒரு திருப்பு. நீங்கள் வேறுங்க ஓவர்டேக் எடுக்கிறீங்க. ஆப்போசிட்டில் அந்த ஆட்டோ, இந்த டூ வீலருங்க. அப்பா, இங்கே வேறுங்க ஒருத்தர் வண்டி எங்கே நிறுத்திட்டு போயிருக்காருங்க. ஏங்க அவனும் கொஞ்சம் நடுவில் நிறுத்திக்கலாம்னுங்க. நடு ரோட்டில் வெள்ளை போட்டுக்கிட்டு நிறுத்திட்டிங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்குங்க. கோவை வாசிகளும் மட்டும் இல்லைங்க, வெளியூர்காரங்களும் வெளியூர்லேருந்து வந்து ஓட்டுறவங்க கமெண்ட்டு பதிவு பண்ணுங்க. உங்களால் இங்கே வண்டி நல்லா சுமூகமாக ஓட்ட முடியுதா இல்லையான்னு. கஷ்டமாக தான் இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி ஏன் இந்த பிரேக் ஊன்றாருன்னு தெரியலிங்க. முன்னாடி வண்டி யாராவது நடுவில் அதானே கேட்டேன். ரைட்டு, அதனால தான் அண்ணா அந்த ஊனிருக்காருங்க. ஒரு கவுண்டமணி பட ஜோக் தாங்க ஞாபகம் வருதுங்க. வர்றது ராங்கு, இதில் சாங்காங்கிற மாதிரிங்க. பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு டூ வீலரில் 3 மெம்பர்ஸுங்க, ஜம்முனுங்க. சிரமந்தாங்க. அது இந்த ஊர் ஒயர் வருங்க நடு ரோட்டில் நடக்கும். அப்போ மக்கா இந்த ஒயர் தொங்கறதுக்கு என்னைக்கு விடிவுகாலம் வரும்னு தெரியலிங்க. இந்த அதிகாரிகள்லாம் கொஞ்சம் பார்த்து இந்த வீடியோ கவனத்துக்கு கொண்டு போவாங்க. எங்கே பார்த்தாலும் நடுவில் ஒயர் தொங்குதுங்க. நீங்கள் காற்று காலத்தில் கோயம்புத்தூர் பார்த்தீங்களா, ஒரு 10 நாள் முன்னாடி சரியான காற்றுங்க. நிறைய இடத்துல இந்த மின்கம்பங்களே சாஞ்சுதுங்க.
இந்த ஒயர்லாம் எங்காவது டூ வீலர் கழுத்தில் சிக்கிச்சுனாங்க சொல்லிகிட்டே இருக்கிறேன்னு.